இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். காவிரி விவகாரத்துல பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறக்க முடியாது, அதுக்கான சூழல் இல்ல. எங்களுக்கே குடித நீர் இல்லாத அளவுக்கு நீர் பற்றாக்குறை இருக்குன்னு கர்நாடக அரசு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காவிரி மேலாண்மை ஆணையம், அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு 4 டிஎம்சி வரை தண்ணீரை அடுத்த 15 நாட்களுக்கு திறந்து விடணும்னு சொல்லி இப்போ இன்னைக்கு கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை தாண்டி அந்த உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய போவதா அந்த மாநிலத்துடைய அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை தாண்டி நேற்றைக்கு நாடாளுமன்றத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதாவது மேகதாது அணை கட்ட மாநிலத்துடைய, அதாவது தமிழகத்துடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லி 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறிப்பிட்டிருக்கிறதா மத்திய அமைச்சர் 2018ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது அதாவது தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாம இந்த திட்டம் நிறைவேற முடியாது அப்படிங்கிறப்போ, அதற்காக ஏதேனும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்களா, இல்ல அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அந்த கேள்விக்கு தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமையே அவங்களால மேகதாது அணை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் அதுக்கு பதிலளித்திருக்காரு. இரண்டாயிரத்தி 21 ஒரு மாதிரியான பேச்சு, இப்போ வேற மாதிரியான ஒரு கருத்துன்னு சொல்லி மத்திய அமைச்சர் ஒரு 2 விதமான பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறோம். ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். காவேரி விவகாரம், அதை தாண்டி இரு மாநில பிரச்சனைகள் ரெண்டும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நான் உங்க ஹரீஷ் மோகன் தலைமை பேசுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். सभापति महोदय, मेकाधातु बांध के निर्माण की जब पीएफआर कर्नाटका स्टेट ने सबमिट की थी और उसके अनुक्रम में जब डीपीआर बनाने की परमिशन दी गई थी, वो कंडीशनल परमिशन थी और उस परमिशन में लिखा गया था कि क्योंकि ये इंटरस्टेट बेसिन की नदी पर बनाया जाना है और इंटरस्टेट रिवर वाटर डिस्प्यूट एक्ट के अनुरूप सारी लोअर राइपेरियन स्टेट और स्टेक होल्डर स्टेट की अनुमति उसमें होना आवश्यक है। इसलिए डीपीआर के सबमिशन के समय में ये तय किया गया था कि डीपीआर सबमिट करते समय वो चारों जो है सीडब्ल्यूएमए की परमिशन उसमें आवश्यक होगी, ये पहली कंडीशन थी। और सीडब्ल्यूएमए में क्योंकि चारों स्टेट पार्टनर हैं, इसलिए सीडब्ल्यूएमए की परमिशन अनुमति के बिना उस डीपीआर पर फर्दर असेसमेंट करना नियमानुसार नहीं होगा। இந்த மேகதாது அணை எதிர்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப ஈஸி, சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா தமிழகத்தின் கேள்வி வேறையா இருக்கு. கர்நாடகா மேகதாதுல அணை கட்டுவதற்கு முன்னாடி அதை தடுக்க தாவேக அரசு என்ன செஞ்சது? கடிதம் எழுதுனீங்களா? லெட்டர் இது ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் லெட்டர் எழுதுறப்பெல்லாம் மோடி சொல்லியிருக்காரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரின்னு. ஸ்டாலின் அவர்கள் எழுதும்போது சொல்ல, சில ஜெயலலிதா அவர்கள் மோடிக்கு எழுதினப்போ சுப்பிரமணியன் சாமி அந்த கமெண்ட் சொன்னார். மோடிக்கு லவ் லெட்டர் எழுதினாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் சாமி அந்த கமெண்ட் சொன்னாரு. அதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் சந்திச்சாரு. ஓகே, இப்ப நீ கடிதம் எழுதுனாக்க, கடிதம் எழுதியாச்சுனாக்க முடிஞ்சிடுச்சா? பிரதமரை சந்திச்சாச்சு, சட்ட நடவடிக்கை எடுத்தாச்சு, சரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தானே. கர்நாடகா தன்னோட திட்டத்தை முன்னெடுக்குது. மத்திய அரசு தமிழ்நாட்டோட கான்சென்ட் அவசியம் இல்ல அப்படின்ற நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்துல சொல்லுது. இந்த நிலையில தமிழக அரசு இன்னும் எவ்வளவு காலம் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க போறீங்க அப்படின்றதுதான் கேள்வியே. ஒரு அரசு எதிர்ப்பு பதிவு செய்வது மட்டும் போதாது, எதிர்ப்பை முடிவா மாத்தணும் அப்படின்றதுதான் நாங்க கேட்கறது. இப்ப இன்னைக்கு அது கேள்வியே அதுதான். இப்ப நம்ம டைரக்டா நம்ம கேட்கிறோம், அரசு கிட்ட கேட்கிறோம், மேகதாது திட்டத்தை எதிர்த்து தமிழக அரசின் தற்போதைய அந்த லீகல் ஸ்ட்ராட்டஜி என்ன? சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றது ஒரு பொதுவான பதில். எந்த நீதிமன்றத்துல என்ன ரிலீஃப் கேட்க போறீங்க? அதுதான் கொஸ்டின். அடுத்தது, மத்திய அரசு தமிழ்நாட்டின் கான்சென்ட் தேவையில்லை அப்படின்னு நாடாளுமன்றத்துல சொல்றாங்க. இந்த கருத்தை தமிழக அரசு ஏத்துக்குச்சா?
ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாக்கா அடுத்த சட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும் அதை வந்துட்டு அவங்க சொல்லணும். மூணாவது, கர்நாடகா புதிய டிபிஆர் தொடர்பா நடவடிக்கை எடுக்குது. தமிழக அரசு அதை தடுக்க என்ன செஞ்சது? இப்ப டிபிஆர் வந்த பிறகு எதிர்ப்பதா, இல்ல அதுக்கு முன்னாலேயே அரசியல் இல்ல சட்ட ரீதியா தடுக்க போகுதா? இதுதான் கேள்வி. அடுத்தது, காவேரி விவகாரம் தொடர்பா தமிழகத்தோட அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங்ன்றது நடத்த போறீங்களா இல்லையா? அடுத்தது, டெல்டா விவசாயிகள், இந்த அமைப்புகளோட அரசு ஆலோசனை நடத்தியதா? அவங்களோட கருத்து என்னன்னு கேட்டீங்களா? அடுத்தது கேட்கிறேன், காவேரி தொடர்பான சட்ட வல்லுநர்கள் அடங்கிய ஒரு பெர்மனன்ட் லீகல் டீம் உருவாக்கப்படுமா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு தேவையில்லைன்றோம் நாங்க. கர்நாடக அரசோட நேரடி பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு தயாரா, இல்ல மத்திய அரசு மட்டுமே நம்பி இருக்க போகுதா? அடுத்த கேள்வி, மத்திய அரசு கிட்ட வந்துட்டு தமிழகத்திற்கு ஆதரவா எந்தெந்த மாநிலங்களின் ஆதரவை திரட்ட போறீங்க? இப்ப இந்த நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அடுத்தது, மேகதாது தொடர்பான அடுத்த 3 மாசத்துக்கான தமிழக அரசின் அந்த ஆக்ஷன் பிளான் என்ன? டைம்லைன் வெளியிட தயாரா? ரொம்ப முக்கியமான கேள்வி ஹரிஷ், மேகதாதுவை கூட விடமாட்டோம் அப்படின்னு தமிழக அரசு சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் உறுதி அளிக்குதா அப்படின்றதுதான் வந்துட்டு கேள்வியே. தாவேக அரசு சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் வந்துட்டு நாங்க பிரதமரை சந்திக்கிறோம், பிரதமரை சந்திச்சு நல்ல விஷயம், ஆனா பிரதமரை சந்திச்ச அப்புறம் மத்திய அரசு நாடாளுமன்றத்துல இந்த கான்சென்ட் அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் நான் எங்களுக்கு ஒன்றும் புரியாத புதிராவே இருக்குது. நாங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம்னாக்க என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? அதுதான் தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன வழக்கு, என்ன கோரிக்கை, எந்த கட்டத்துல இருக்குது, அடுத்த ஹியரிங் எப்போ, லீகல் ஆக்ஷன் எடுத்தோம்ன்ற வார்த்தை மட்டும் போதாது. இப்போ இது வந்துட்டு தாவேக்காக்கு வச்சிருக்கிற நான் ரொம்ப பெரிய கேள்விகள் தான் இப்ப நான் கேட்டிருக்குது. இப்ப காவேரி தேர்தல் இஷ்யூ எல்லாம் கிடையாது. காவேரி பிரச்சனை தேர்தல் நேரத்துல மட்டும் பேசப்பட வேண்டியது இல்ல, வருஷம் தொடர்ச்சியா கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அரசு இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு வேற அரசு வரலாம், ஆனா காவேரி அப்படியேதான் இருக்கு. சோ பெர்மனன்ட் காவேரி ஸ்ட்ராட்டஜி வேணும்ன்றதுதான் கேக்குறோம். தமிழகத்தோட ஒரே குரல், திமுக வேற, அதிமுக வேற, தாவேகா வேற, பாஜக வேற, விசிக வேற, எந்த கட்சி என்ன அரசியல் செஞ்சாலும் காவேரி விஷயத்துல தமிழ்நாட்டோட குரல் ஒன்னாதான் இருக்கணும். அதற்கான இனிஷியேட்டிவ் எடுப்பது ஆளுங்கட்சியோட பொறுப்பா தான் எப்பவும் இருக்கும் அப்படின்றதுதான். ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அப்ரூவல் ஸ்டேஜை கடந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு போன அப்புறம் போராடுறது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாது. பிரச்சனை வந்த பிறகுதான் நீங்க ஓடி போவீங்களா? இல்ல பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே அதை தடுக்கணும்ன்றது கிடையாது. இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து நான் எல்லா விஷயத்துக்குமே நான் கேட்டுட்டு இருக்கேன். நானு இப்போ அந்த மேகதாதுவை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு எக்ஸாக்ட் லீகல் ஸ்ட்ராட்டஜி என்ன எடுத்திருக்காங்க ஹரிஷ் அவங்க? மேகதாது விவகாரம் அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல காவிரி விவகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக அரசுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து காவிரி விவகாரம் பஞ்சாயத்து. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் சந்திச்சிருக்காரா அப்படின்னா ஆமா சந்திச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து 1980 இருந்து 83 இந்த பீரியடுக்குள்ள ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. 1983 தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ கர்நாடகா அந்த அரசு தரப்புல இருந்து காவிரி நீர் விவகாரம் ஓரளவு ஸ்மூத்தா முடிஞ்சது. அந்த பிரச்சனை ஒரு ஸ்மூத்தா முடிஞ்சது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. அதற்கப்புறம் வந்த எந்த முதல்வரும் கர்நாடகா முதலமைச்சர் கூட பேச்சுவார்த்தை நடத்தல. அதுக்கப்புறம் எந்த விதமான நட்புறவு பாராட்டக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் நடக்கல. கர்நாடக அரசோட ஒரு போர் ஏற்படாத சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. மாநில முதல்வர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறது, உச்சநீதிமன்றம் போறது, இதுதான் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காவிரி மேலாண்மை வாரியம்னு அந்த வாரியம் அமைக்க சொன்னாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் வேணாம், காவிரி மேலாண்மை ஆணையம் தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக அரசு சொன்னாலும் அதை வந்து எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாம அதிமுக ஏற்றுக்கொண்டது. அன்னைக்கு அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டது. அதன் காரணமா காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கான நீர் பங்கீடு முறையா கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு பதிவாகுது. அந்த வழக்குல தமிழ்நாட்டுடைய நீர் பங்கீடு வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி
ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அளவுல இருந்து குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு 2018ல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புல வந்து அதாவது தமிழ்நாட்டுடைய கன்சென்ட் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற திட்ட மதிப்பீடு தொடர்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பீல் போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த வழக்கை டிஸ்கஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் வரைக்கும் கடந்த அரசுகள் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசு நினைச்சா முடியும். ஏன்னா மத்திய அரசு என்ன, அதாவது உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா, காவிரிங்கிறது நாட்டினுடைய சொத்து. இந்த நாட்டினுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்தியில் ஆளும் அரசுகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய சொத்தை வந்து நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக இருக்கு. நீங்க வந்து 2021 நீங்க நாடாளுமன்றத்துல அன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஒன்னு சொல்றாரு, கர்நாடக அரசு மேகதாது அணை வந்து அவ்வளவு சுலபமாலாம் கட்டிட முடியாது. தமிழ்நாடு மட்டுமல்ல பிற மாநிலங்கள், அதாவது கேரளா, புதுச்சேரி உட்பட மற்ற மாநிலங்கள் காவிரி நீர் பெறும் மற்ற மாநிலங்களுடைய ஒப்புதலும் தேவை அப்படிங்கிறத அன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியான அந்த 14ஆம் தேதி வெளியான தீர்ப்பை சுட்டிக்காட்டி அப்படி எந்த கன்சர்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்னைக்கு எதை பேஸ் பண்ணி அந்த ஒரு கருத்தை நாடாளுமன்றத்துல மத்திய அமைச்சர் தெரிவிச்சார். மத்திய அமைச்சர் ஒரு அக்கௌண்டபிலிட்டி தேவையில்லை. சும்மா பொதுவா என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுற ஒரு இடத்துல வந்து மத்திய அமைச்சர் கிடையாது. அவருக்கு தரவுகள் இருக்கணும். அந்த தரவுகளை பேஸ் பண்ணி தான் அவரால் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்ல முடியும், பதிலளிக்க முடியும். அப்படிங்கிறப்போ 2021 எதை கருத்தில் கொண்டு அந்த பதிலை அவர் தெரிவித்தார். இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி இதை சொல்ற மத்திய அமைச்சர் அன்னைக்கு ஏன் இதை சொல்ல? 2வது 2018 இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கும் இருந்தது, அதிமுக அரசுக்கும் இருந்தது, திமுக அரசுக்கும் இருந்தது. அதை செய்யல. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, ரொம்ப கஷ்டம் அது. அன்னைக்கு வந்து அதிமுகவும் அதை கோட்டை விட்டுட்டாங்க, திமுகவும் அதை கோட்டை விட்டுட்டாங்க. நல்ல வாய்ப்பு அது. ஆக்சுவலா அதை மேல்முறையீடு பண்ணி அந்த வழக்கை இன்னும் இழுத்தடிச்சு கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த மேகதாது பஞ்சாயத்து இன்னைக்கு இருந்திருக்காது. உங்களால மேகதாது ப்ராஜெக்ட் வந்து தடை பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா அது அவங்களுடைய லேண்டு, அவங்களுடைய இடத்துல அவங்க அணை கட்டுறாங்க. அது பெங்களூருக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்றதுனால இருப்பு வச்சுக்கணும்னு அவங்க ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை சொல்றாங்க. அவங்க மேகதாது அணை கட்டுற லேண்ட் வந்து தமிழ்நாட்டினுடைய லேண்ட்னா இவங்க வந்து அது தப்பு, நீங்க கட்டக்கூடாதுன்னு வழக்கு தொடுக்கலாம், தடை வாங்க முடியும். அவங்க கட்டுறது அவங்களுடைய லேண்டு. அந்த அணை கட்டுறதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொல்லி அதை உச்சநீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிச்சுதான் இந்த தடை கிடைக்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ப்ளீஸ் பண்ற அளவுக்கு வந்து எந்த விதமான வாதங்களும் இதுவரைக்கும் வைக்கப்படலை. அதனாலதான் வந்து அவங்களுடைய திட்ட அறிக்கை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க. கர்நாடக அரசு அவங்களுடைய உரிமையை அவங்க நிலைநாட்டுறாங்க. நீங்க எப்படி உங்களுடைய உரிமையை நிலைநாட்டோ அப்படி நிலைநாட்டுக்கோங்க. மத்திய அரசுக்கு இது தொடர்பாக கோரிக்கை வச்சுக்கோங்க. காவிரி மேலாண்மை வாரியம்ட்ட நீங்க இது தொடர்பாக கோரிக்கை வச்சுக்கோங்கன்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா பிரதமருடைய தலையீடு, மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடைய தலையீடு மட்டும்தான் இதுல வந்து இப்போதைக்கு நடைமுறை சாத்தியப்படும் ஒரு விஷயமா இருக்கு. நீங்க வந்து திட்ட அறிக்கையை அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ண மத்திய அரசு திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்கல. ஒருவேளை 2028ஆம் ஆண்டு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைப்பாட்டோட பாஜக செயல்படுது அப்படின்னா திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க. இன்னொரு 1.5 மாசத்துக்குள்ள திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க பாஜக அப்படி செயல்படுது அப்படின்னா. இல்ல அப்படின்னா இந்த விவகாரத்தை வைத்து அவங்க இன்னும் பல அரசியல் கேம் ஆடலாம். பால் வந்து டிவிக்கோட கோர்ட்ல இல்ல, பிஜேபியோட கோர்ட்ல இருக்கு. முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்காங்க, தாவேக இருக்காங்க. மாநில அரசுக்கு இருந்த பிடிப்புகள் எல்லாம் இன்னைக்கு மாநில அரசு கிட்ட இல்ல. அதுதான் பெரிய விஷயம். இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த பிடிப்பு இருந்திருக்கும். இன்னும்
மேல்முறையீடு போகாம தவிர்த்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அன்னைக்கு வந்து சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த பல வழக்கறிஞர்கள் அரசுக்கு இருக்காங்க, அரசு தரப்புல இருக்காங்க அப்படிங்கிறப்போ பல்வேறு சட்ட போராட்டங்களில் வெற்றி பெற்ற நபர்கள் எல்லாம் வந்து வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் நியமிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் எப்படி வந்து திமுக, மதிமுக கோட்டை விட்டாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இப்ப வந்து ஓகே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. கர்நாடகாவில் உங்களுடைய பட வசூலுக்காக நீங்க அமைதியா இருக்க போறீங்க. பட வசூலுக்காக அமைதியா இருக்கணும்னா அவர் வந்து எதுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுத. ம். சரி, பட வசூலுக்காக வந்து அமைதியா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து முதல்ல அவரு கேவிஎன் அவரை வந்து டெல்லி பிரதிநிதியாவே போட்டிருக்க மாட்டார். முதல்ல ஒரு சுமூகமான தீர்வு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் வந்து கேவிஎன் தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியா நியமிக்கப்படுறாரு. அப்படியாவது பஞ்சாயத்தை நம்ம முடிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவங்க நகர்றாங்க. நீங்க வந்து ஆட்சி காலத்துல 5 ஆண்டுகள், அதிமுக 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. 3 ஆண்டுகள் அதிமுக இந்த தீர்ப்பை வாசிச்சாங்களா, இந்த தீர்ப்புல என்ன டிராபேக் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தாங்க திமுக. அவங்களும் அந்த தீர்ப்பை வாசிச்சாங்களா, இந்த தீர்ப்பு அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல. 8 ஆண்டுகள் நீங்க சும்மா இருந்துட்டு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் தாவேக அரசு நீங்க எப்படி கையாள போறீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படி இல்ல. நீ அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு சொல்றப்ப வந்துட்டு அந்த ஆட்சிகள்ல அவங்க வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த பேஸ் பண்ணணும், கட்டணும்ன்ற அந்த முடிவு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க. பட் நவ் தே ஹேவ் டன் இட். இல்லங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன தட் இருந்தது? வாஸ் போஸ்ட்போன் பை டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்றது தான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். சுப்ரீம் என்னோட கோர்ட்டுடைய தரப்புல நான் அதான் ஜட்மெண்ட் வந்து சொல்வேன். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை எதிர்த்து மேல்முறையீடு போறதுக்கான பாசிபிலிட்டி அவங்ககிட்ட இருந்தது. அந்த பிடிப்பு இருந்தும் அந்த பிடிப்பை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கல. இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் 9 வருஷத்துக்கு அப்புறம் நீ அந்த தீர்ப்பை வந்து மேல்முறையீடு பண்ணுங்கன்னா உச்சநீதிமன்றம் முதல்ல அந்த வழக்கு ஏத்துக்குமாங்கிறதே எனக்கு தெரியல. கண்டிப்பா. குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள சில வழக்குகள் வந்து மேல்முறையீடு செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான தொகை என்னவோ அதை செலுத்தி மேல்முறையீடு பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நீங்க மேல்முறையீடு பண்றீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு தனியா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்க எடுத்த உடனே வந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்கும் இடைக்கால தடை கொடுக்கணும்னா சொல்லவே முடியாது. உச்சநீதிமன்றம் நாளைக்கு இந்த வழக்கு இவங்க நாளைக்கு இந்த தீர்ப்பை எடுத்து வழக்கு ஃபைல் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த ட்ரிபியூனல்ல விசாரிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன ஆக போகுது? ஓகே. பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சசிகலா வந்து தமிழ்நாடுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க போறாருன்னு தகவல் வந்த உடனே கிட்டத்தட்ட 6-7 மாதங்களா கிடப்பில் இருந்த சொத்து குவிப்பு வழக்குல ஒரே வாரத்தை தீர்ப்பு கொடுத்தவங்க தான் உச்ச நீதிமன்றத்தை நீதிபதிகள். நீதிபதிகளுடைய செயல்பாடுகள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. 5 நீதிபதிகள் வந்து ஊடகங்கள்ல வந்து பேசினாங்க, மத்திய பாஜக அரசு எங்களுக்கு பல்வேறு வழக்குகள் அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு. எந்தெந்த வழக்குகள் அழுத்தம் கொடுத்ததுங்கிறது விசாரிக்கிறதுக்கு ஏதாவது ஆணையம் அமைக்கப்பட்டதா? கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. முந்தானத்து கூட ஒரு நீதிபதி சொல்றாரு, சட்டத்தை வலுவாக்குவதற்காக நாடாளுமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இடையே நான் பாலமா செயல்படுவேன்னு முன்னாள் தலைமை நீதிபதி சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்றதுக்கு அவர் எந்த தகுதியும் கிடையாது. அது தவறான கருத்து. அவர் ஒரு அரசனுடைய பிரதிநிதியா செயல்பட போறாரு தவிர சட்டத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பாலமாலாம் அவரால் செயல்பட முடியாதுங்கிறது ரொம்ப வெளிப்படையா ஒரு நீதிபதி சொல்றாரு, உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு. அப்போ நீ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குங்கிறது பார்க்கணும். இந்த வழக்கு எதிர்த்து இவங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து இப்போ தாவேக்கா அரசு மேல்முறையீடு போனா இது நிலைக்கும், அந்த வழக்கு நிலைக்குமாங்கிறது ஒரு கேள்விதான். 2வது ட்ரிபியூனல்ல பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. ட்ரிபியூனல் வந்து நேர்மையா செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ட்ரிபியூனல் அமைக்கப்பட்ட நாள்ல இருந்து தமிழகத்தினுடைய எந்த கோரிக்கையும் அவங்க ஏற்றுக்கிட்டதா நான் பார்க்கல. தமிழ்நாடு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, எந்த கோரிக்கையும் அவங்க முறையை ஏற்றுக்கல. அதிமுக அரசு இருந்தப்பவே வந்து அந்த எந்த கோரிக்கையும் அவங்க ஏற்றுக்கல. பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக, அப்பவே எந்த கோரிக்கையும் அவங்க ஏற்றுக்கல. அதிமுக அது நெருக்கடியை தான் கொடுத்துச்சு. அந்த நெருக்கடியை சமாளிச்சதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு தலைவன் தான் சொல்லுவாங்க.
ஏன்னா பாஜகவோட கூட்டத்தில் இருந்துகிட்டு பாஜக அவங்களுக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்காங்க, அதை தாங்கிட்டு இருந்தாங்கிறது பெரிய விஷயம். காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க சொன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னா ஆணையம் அமைக்கிறீங்க. அதுக்கு அங்கேயே வந்து அதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? அதுக்கு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தெளிவான விளக்கத்தை அதிமுக வாங்கி இருந்தா இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துகள் பெரிய அளவில் வந்திருக்காது. அதிமுக விட்டு கொடுத்துச்சு, திமுக அதை கவனிக்காம போச்சு. இன்னைக்கு தாவேக அரசு எல்லாம் செய்யணும்னா பிடிமானம் தேவை. முதல்ல பிடிமானம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து கர்நாடக முதல்வரோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவர் போறதுக்கு முன்னாடியே, அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வந்து கர்நாடக அரசு பறிச்சிருவாங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து கர்நாடக கவர்மெண்ட் பேசக்கூடாது, பேசினாதான் நான் தீர்வு ஏற்படும். நீங்க பேச்சுவார்த்தை நடத்தாம, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தாம இருந்திருந்தா காவிரி பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்காது. தற்காலிகமாவது முடிவுக்கு வந்துச்சு இல்ல. எம்ஜிஆர் போய் பேசினாலும் தற்காலிகமாவது முடிவுக்கு வந்துச்சு இந்த விவகாரம். இன்னைக்கு வந்து விஜய் பேசினா தற்காலிகமாவது முடிவுக்கு வருமே. விவசாயிகள் தொடர்ச்சியா பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தற்காலிக முடிவாவது கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நிரந்தர முடிவு என்னங்கிறது நீதிமன்றத்தை நாடுறதா இல்ல ட்ரிபுனல்ல போய் மறுபடியும் அப்பீல் போடுறதுங்கிறதெல்லாம் பார்ப்போம், பொறுமையா பார்க்கணும். அது சட்ட நிபுணர்கள் ஆலோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். அவங்க ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அதை வந்து விசாரணைக்கு நீதிமன்றங்களும் ட்ரிபுனல்களும் எடுத்துக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட 1.5 மாசம் வரைக்கும் எடுத்துக்கும். அது வரைக்கும் விவசாயிகள் தாங்க முடியுமா? இப்போ ஒரு இடைக்கால தீர்வு ஏற்படணும் அப்படின்னா 2 மாநில முதலமைச்சரோட உட்கார்ந்து பேசினாதான் உண்டு. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத கிருஷ்ணாநதி நீரை வந்து எம்ஜிஆர் கடுமையா அன்னைக்கு இருக்கிற ஆந்திர அரசோட பேசி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. சம்பந்தமே இல்லை. தமிழ்நாடு கிருஷ்ணாநதிக்கு சம்பந்தமே கிடையாது. கிருஷ்ணாநதி தமிழ்நாட்டுக்கு வரவே கிடையாது. முதல்ல அன்னைக்கு ஆந்திரா கவர்மெண்டோட எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி கிருஷ்ணாநதி நீரை கொண்டு வந்தாரு. அதனால கிருஷ்ணாநதி நீர் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. அதுல ஒரு பங்கு நம்மளுக்கு கிடைக்குது. அது மாதிரி மாநில முதல்வர்கள் பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மாநில முதல்வர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசக்கூடாது. அவங்க வந்து நீதிமன்றம் போறாங்கன்னா நீங்கள் அவங்க அம்பு எழுதி அவங்க வந்து போருக்கு போறாங்க, நம்மளும் போர்ல போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து எத்தனையோ இதிகாசங்கள், எத்தனையோ புராணங்களை சுட்டி காட்டுற பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதே இதிகாசங்கள் புராணங்கள் சொல்ற விஷயத்தை தான் கடைபிடிக்கணும். எந்த இதிகாசம் வந்து போருக்கு கூப்பிட்டா நீங்க போருக்கு போன்னு சொல்லுது, தூதுவன் அனுப்பு, தூதுவன் மூலமா நீ வந்து உன்னுடைய தகவலை அவங்க கிட்ட அனுப்பு, அது அவங்க ஏத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் நீ போருக்கு போகணும் சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ தூதே போகாம நீங்க வந்து போருக்கு போனா எப்படி போக முடியும்? 2 மாநில முதல்வர்களும் பேசணும், பேசி ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தான்னு பார்க்கட்டும். இன்கேஸ் வரல அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறதுதான் தாவேக நிலைப்பாட்டு இருக்கு. பார்ப்போம். திமுக அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அது மாதிரி தாவேக அரசு தெரிவிக்கும் போது ஏத்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா, ஏன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் அது என்ன முடிவுக்கு வரப்போகுதுன்றது தெரியாது. சட்ட போராட்டம் மட்டுமே அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. இது வந்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் சேர்ந்து ஒன்று கூடி பேசி முடிவு கொண்டு வர விஷயம். ட்ரிபியூனல் அமைச்சதுனால வந்து ட்ரிபியூனல் மூலமா தண்ணி மட்டும்தான் வருமே தவிர ஒரு தீர்வெல்லாம் கிடைக்காது. ட்ரிபியூனல் வந்து இந்த வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து தீர்க்கறதுக்கு தான் ட்ரிபியூனல். இந்த மாதிரி அந்த வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு நடுவுல ஏற்படுற சில குறிப்பிட்ட பஞ்சாயத்துகள் தீர்க்க பஞ்சாயத்துக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அப்ப ட்ரிபியூனல் வந்து இந்த விவகாரத்தை ட்ரிபியூனல் கொண்டு போனா ட்ரிபியூனல் வந்து நீங்க 2 மாநில அரசுகளும் பேசி முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னாங்கன்னா 2 மாநில அரசுகளும் அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும். வேற வழி கிடையாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதுறாரு, மத்திய அமைச்சர் சொன்ன கருத்து திரும்பி வாங்கிக்கணும், இந்த விவகாரம் தொடர்பா நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு முதலமைச்சர். ஓகே. சோ எல்லாத்துக்குமே கடிதம் மட்டுமே வந்துட்டு ஒரு தீர்வு ஆகாதுன்றதுதான். இல்ல, பேச்சுவார்த்தை நடத்துக்கு முடியாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, விவசாயிகளுக்கு எதிரான அரசா இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு நான் பாக்குறேன். விவசாய சங்க பிரதிநிதிகளும் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து காவிரி நீர் வருதுங்கிறதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு அந்த நீரை செலவிட முடியாது. உங்களுக்கு வந்து விவசாயத்திற்கு என்ன சொல்றது,
அந்த மீட்டர் பொருத்தக்கூடாது, விவசாய தொடர்பான பணிகளுக்கு மீட்டர் பொருத்தக்கூடாதுன்னு நீங்க கோரிக்கை வச்சீங்க. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வழங்கப்படுற நீரை முறையா நீங்க வந்து பயன்படுத்தாம அந்த இஷ்டத்துக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னா நிச்சயமா மீட்டர் பொருத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் எதிர்காலங்கள்ல. சிக்கனமா பயன்படுத்தி யோசிக்கணும், சிக்கனமா விவசாயம் பண்ண யோசிக்கணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு விவசாயத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். தவிர இதுதான் வந்து பாசிபிலிட்டி இருக்கு. காவிரி நீர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அவன் அள்ளி கேட்கறான், நம்ம அள்ளி கேட்கறான், அவன் கிள்ளி கொடுக்குறான். அதுதான் விஷயம். நான் வந்து 8 டிஎம்சி கேட்டா அவன் 4 டிஎம்சி தான் கொடுக்க முடியுங்கிறான். அந்த 4 டிஎம்சி கொடுறான்னா இப்போ அவன் 4 டிஎம்சி கொடுக்க முடியாது, நாங்க மறுபடியும் அப்பீல் போக போறோங்கிறாங்க. ஸோ அப்போ இப்ப 4 டிஎம்சி வரப்போதா, 2 டிஎம்சி வரப்போதா, 3 டிஎம்சி வரப்போதான்னு தெரியல எனக்கு. தெரியாது. இந்த 4 டிஎம்சியை வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. கண்டிப்பா ஹரிஷ். சோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஒரு லெட்டர் எழுதி முடிக்கிற விஷயம் கிடையாது. உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் அப்படின்றதுதான் நானும் சொல்றேன். ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். கச்சத்தீவு விவகாரத்துல மீனவர்கள் பிரச்சனை, அதனால வந்து கச்சத்தீவை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சில ஜெயலலிதா அவர்கள் விளக்கு தொடுத்தாங்க. அந்த விளக்கு கிட்டத்தட்ட ஒரு 2008 இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 2008 இருந்து அந்த வழக்கு இன்னும் நிலையில தான் இருக்கு. 18 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குல ஒரு தீர்வு கிடைக்காது. கிடைக்கல. ஏன்னா வளமான பகுதிகளை நம்ம வாங்கிக்கிட்டோம். கச்சத்தீவை கொடுத்துட்டு நம்மளுக்கு வளமான பகுதிகள் வாங்கிட்டோம். மீனவர்களுக்கு எங்க வளமான அளவுல மீன்கள் கிடைக்குமோ அந்த பகுதிகளை நம்ம வாங்கிட்டோம். இந்தியன் கவர்மெண்ட் அதை வாங்கிட்டாங்க. அதை வாங்கிட்டு தான் வந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளும் நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து வழக்கு தொடுத்து அந்த கச்சத்தீவை மீட்க முடியுமானா அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. கிடையாது. அது இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் ஆயிடுது. இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ல போய் நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனாலதான் இந்த வழக்கு நிலுவையில இருக்கு. மீனவர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுக்கணுமே தவிர இல்லாத வாக்குறுதிகள்லாம் கொடுத்து கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை நாங்க வந்து தாராவாரத்துக்கு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அதை மீட்க போறீங்க? அவன் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அது எங்களுடைய டெரிட்டரின்ட்டான். அவன் அதுக்கு ஒரு டெரிட்டரி பவுண்டரி வந்துட்டான். அங்க போயிட்டு மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் உத்தரவு போட்டாச்சு. அந்த உத்தரவை வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் கேட்க முடியுமே தவிர அதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது அவங்களால. கச்சத்தீவு எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்க முடியாது. 99 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு வந்து குத்தகைக்கு வேணா கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம். அது குத்தகை கொடுப்பானான்னு தெரியல. சைனா கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல என்ன பொலிட்டிக்கல் கேம் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்காவோட சைனா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ். இன்னைக்கு இலங்கையில அமைந்திருக்கிற அரசு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், சைனால இருக்கிறது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். 2 கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டும் சமரசமா போக மாட்டாங்கிறதுக்கு என்ன இது இருக்கு? ஸோ நாளைக்கு சீனா என்ன விதமான பொலிட்டிக்கல் கேம் வேணாலும் ஆடலாம் இந்த விவகாரங்கள்ல. தமிழ்நாடும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. எது தேவை, எது இப்போதைய தேவை என்னமோ அதுக்கு தான் நம்ம வந்து போராடணுமே தவிர என்னைக்கோ வர வேண்டிய பிரச்சனைக்கு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறதுல ஒரு யோசனை இல்லை. இந்த காவேரி உரிமையை காப்பாற்றணும் அப்படின்னா சட்டத்துல போராடணும், அரசியல்ல போராடணும், நிர்வாகத்திலையும் போராடணும். இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும். பெரிய சவால், இது பெரிய சவால். காவிரி இஷ்யூங்கிறது பெரிய சவால். காவிரி டிஸ்பியூட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட். இந்த டிஸ்பியூட்டை வந்து சாதாரணமா எந்த கவர்மெண்டாலையும் தீர்க்க முடியாத ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய சவால் அவர் கண்ணு முன்னாடி நிக்குது. இதை எப்படி தீர்க்க போறாருன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எம்ஜிஆர் பாணி எடுக்கிறாரு. எம்ஜிஆர் பாணி எடுத்து நம்ம முதலமைச்சர் 2 மாநில முதலமைச்சரோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாணி எடுக்கிறாரு. என்னை பொறுத்தவரை அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு நான் பாக்குறேன். ஏன்னா மாநில முதல்வர்கள் பேசி இது என்ன மாதிரியான ஒரு முடிவு கொண்டு வர முடியும்னு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து, ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடுகள் எட்டப்படாத சூழல் இல்லை அவங்க கருத்துக்கள் முரண்பாடு இருந்தா அப்போ அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அவங்க நீதிமன்றத்தை நாடினா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு நம்ம சைடுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வரும்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தையே நடத்தாம நம்ம வந்து நீதிமன்றத்தை மட்டுமே நாடும். நீதிமன்றம் ஏற்கனவே பல வழக்குகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. திட்ட அறிக்கையை வந்து எதிர்த்து தாக்கல் செஞ்ச வழக்கு திமுக அரசு தாக்கல் செஞ்சாங்க. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்க போய் ட்ரிபியூனல்ல பாத்துக்கோங்கட்டாங்க. ட்ரிபியூனல் அதை பத்தி கேட்ட ட்ரிபியூனல் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை போய் கேளுங்கிறாங்க.
மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஒப்புதல் இருந்தாதான் வாங்க முடியும். ஏன்னா அன்னைக்கு பாஜகவுக்கு அண்ணாமலைங்கிற ஒரு கப்பலோட்டி இருந்தார். அண்ணாமலைங்கிற ஒரு கேப்டன் இருந்தார் பிஜேபிக்கு. ஏடிஎம்கேவோட சண்டை. ஏடிஎம்கே எல்லாம் பாஜக வளர்த்து காட்டுறேன்னு போனாரு. பாஜக வளர்ச்சி இருந்தது. அவங்களுக்கு உளவுத்துறை தகவலும் அதான் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால தமிழ்நாடுல நம்மளால வளர முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா பேசிட்டு இருந்தாங்க. நீங்க 2026 எலெக்ஷன்ல பிஜேபி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் அவருடைய சொந்த செல்வாக்குல ஜெயிச்சிருக்காரு. பாஜகவோட செல்வாக்கு கிடையாது, அவருடைய சொந்த செல்வாக்குல ஜெயிச்சிருக்காரு. சொந்த செல்வாக்கு. அப்படி இருக்கிறப்போ இனிமே பாஜக தமிழ்நாட்டுல வளரவே வளராது, ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. இப்போ நம்மளுக்கு தேவை 2028 கர்நாடக எலெக்ஷனு. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போகணும். அதுக்கு இந்த காவிரி டிஸ்பியூட் யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அதுல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க தவிர தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து நீதி நிலைநாட்டி கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கிடையாது. இந்த இடத்துல தாவேக அரசுக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னா, மத்திய பாஜக அரசுடைய அரசியல் தான் மிகப்பெரிய சவாலா இருக்கும். அவங்க நேரத்துக்கு தகுந்த போல மாத்திக்குவாங்க ஸ்டாண்டை. அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் தாவேக அரசு திணறும். அதை எப்படி சமாளிக்க போறாங்கிறத பொறுத்துதான் தாவேக அரசுடைய நிலைப்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகுமா இல்ல வந்து பாராட்டை பெறுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி. ஏன்னா இந்த விவகாரத்துல தொடர்ச்சியா குரல் எழுப்பிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தலைவரும் இந்த விவகாரங்களை பெருசா கவனிச்சு எனக்கு தெரியல. அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா குரல் எழுப்பிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுடைய அனைத்து நீர்நிலைகளையும் பார்வையிட்டு இருக்காரு, அணைகளை பார்வையிட்டு இருக்காரு. அணைகளுடைய நீர்மட்ட அளவு, அங்க இருக்கிற நீர் வரத்து என்ன, பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியா ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாவட்டமும் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த விவகாரங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இரு மாநில முதலமைச்சர்கள் சந்திப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பட் அதுக்கான ரீசன் அவர் சொல்றது வேறையா இருக்கு. அவர் சொல்ற ரீசன் வேறையா இருக்கு. பட் வந்து மற்ற கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேறையா இருக்கு. ஜி.கே. வாசன் வந்து இந்த விவகாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இரு மாநில முதலமைச்சர்கள் சந்திச்சு பேசுறாங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசனுடைய நிலைப்பாடுகள் நிறைய மாதிரி இருக்கு. நான் பாக்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட காங்கிரஸ்க்கும் எங்களுக்கு என்ன வாய்க்கால் தகராறுன்னு கேட்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் விரைவில் காங்கிரஸ்ல இணைந்தாலும் ஆச்சரியப்படுத்துறதுன்னு மறுபடியும் ஒரு மத்திய அமைச்சர் எப்பெல்லாம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸோட இணைந்ததோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு. மூப்பனாருக்கு அப்புறம் காங்கிரஸோட தமாக இணைஞ்சாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க, காங்கிரஸ் ஆட்சியில இருந்து விலகிச்சு. ஒருவேளை இப்ப இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த லக்கு மறுபடியும் காங்கிரஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல. பாப்போம், அது லக்குன்றதும் பாப்போம். இல்ல இந்த காவேரியோட இஷ்யூ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பாக்கணும். ஏன்னா இது வந்துட்டு தமிழக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். அது என்ன சொல்றது, சவால்னுட்டு நம்ம வாயில சொல்றோம் ரொம்ப ஈஸியா, பட் அது ரொம்ப பூதாகரமா வந்துட்டு கண்ணு முன்னாடி நிக்கிற ஒரு விஷயம். வெங்கட் நாராயணா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு, டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து காவிரி நீரை வாங்கி கொடுத்துருவோம், தமிழ்நாட்டுடைய உரிமையை வந்து வாங்கணும். டெல்லி பிரதிநிதிக்கும் காவிரி நீர் விவகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியல. அவர் வந்து அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுடைய மெம்பரா கூட இல்லை. அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுடைய மெம்பர் வந்து மாநில தலைமைச் செயலாளர், நீர்வளத்துறை அதிகாரிகள் தான் மெம்பரா இருக்காங்க. அவங்க தான் அந்த காவிரி நிலைப்பாடு, காவிரி நீர்ல நம்மளுக்கு இருக்கிற உரிமைகள் குறித்த நிலைப்பாடுகள் வந்து எடுக்க முடியும். இவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிறது அங்க டெல்லியில மத்திய அமைச்சர்கள்கிட்ட நம்ம தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடுகளை சொல்லலாம். மத்திய அமைச்சர்களோட சந்திப்புகளுக்கு முதலமைச்சர் சந்திக்கிறாரா, அந்த சந்திப்புகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா இங்க இருக்கிற தகவல்களை தூதுவரை அங்க போய் கொடுக்கலாம். அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். காவிரி விவகாரத்துல வந்து அவர் செயல்படணும். மாரிதாஸ் ஒரு ட்வீட்டே போட்டிருந்தாரு. எனக்கு மாரிதாஸ் ஏன் இப்படி சமீப நாட்களா சம்மந்தமே ட்வீட் போட்டுட்டு இருக்காரு எனக்கு புரியல. டெல்லி பிரதிநிதிங்கிறது, டெல்லி பிரதிநிதிக்கான அதிகாரங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அது இல்ல, அது தெரியாம வந்து சம்பந்தமே காவிரி நீர் வாங்கிடுவாங்க. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் சென்னையில வீடு வாங்கி சென்னையில வந்து இங்க வசிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவருக்கும் கர்நாடகாவுக்கும் இப்ப சம்மந்தமே கிடையாது. முதல்ல அவருடைய பூர்வீகம் கர்நாடகாவா இருக்கலாம், அவருக்கும் கர்நாடகாவுக்கும் இப்ப சம்மந்தமே கிடையாது. சென்னையில வீடு வாங்கி சென்னையில வசிக்க ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது.
நீங்க வந்து கர்நாடகா பூர்வீகமா கொண்டவர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அவர் வாங்கி கொடுக்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஸ்ரீரங்கத்துல பிறந்தாலும் கர்நாடகாவை தான் அவங்களுடைய ஃபேமிலி நபர்கள்லாம் இருந்தாங்கங்கிறதுனால செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு யாராவது சொன்னாங்களா? குரல் எழுப்பினாங்களா? கிடையாது. ஓகே. கர்நாடகா தொடர்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வகையில இருக்கத்தான் செய்யுது. எல்லா விதமான தமிழ் மக்களுக்கும் கர்நாடகா தொடர்பு இருக்கத்தான் செய்யுது. இங்க இருக்கிற மாணவர்கள் கர்நாடகால தான் போய் வந்து வேலைக்கு போறாங்க. ஐடி ஃபீல்ட்ல நிறைய பேர் அங்கதான் வேலை பார்க்குறாங்க. இங்க கூடுதல் சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து கர்நாடகால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது பெரிய தொடர்பு. அது வந்து அது பெரிய ஹிஸ்டரி. நீங்க அதையும் வந்து இதையும் சம்பந்தப்படுத்தி இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் அதனால நீரை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா அதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கண்டிப்பா ஹரிஷ். சோ பாப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பாப்போம். அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன ஃபர்தரா வந்து கட்டலாம் ஆரம்பிக்கலாம். அவங்களால செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது. செங்கல் எடுத்து வைக்கணும்னா பாஜக வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். ஒருவேளை பாஜக கர்நாடகாவில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மேகதாது அணை கட்டுறது நாங்கள் ஒப்புதல் தரோம்னு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொல்ல விரும்பல, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணீங்களோ அதை விட 2-3 மடங்கு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. காவிரி டெல்டா ஆகட்டும், இப்ப விவசாயி மக்கள் அவங்களோட வயித்துல அடிக்க கூடாதுன்றதுதான் நம்மளோட இது கோரிக்கையா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து விவசாயிகள் வயிற்றுல அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. விவசாயிகள் மசோதா விவசாயிகளுக்கு எதிரான மசோதான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து அதிமுக ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒரு கருத்து சொன்னாரு. விவசாயிகள் மசோதா விவசாயிகள் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னாரு. அதனாலதான் விவசாயிகள் அவர் நம்பலாம். ஓகே. அந்த விஷயத்துலதான் விவசாயிகள் அவர் மேல இருந்த நம்பிக்கை அதுலதான் அவங்களுக்கு குறைஞ்சது. இருந்தாலும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அவருக்காக வாக்கு சேகரிச்சாங்க 2026. எனக்கு வந்து முரண்பாடுகள் எங்க வருதுன்னா விவசாயிகள் அவங்களுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்காம இருக்காங்களோ அப்படிங்கிற இடத்துலதான் முரண்பாடு. விவசாயிகள் தங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசுக்கு அது தொடர்பாக கோரிக்கை வச்சா ஒரு பெட்டரா. சம்மந்தமே இல்லாத கோரிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கு நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய தேவை என்னமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. விவசாயத்துக்கு என்ன தேவை? நீர் தேவை, மின்சார தேவை, மும்முனை மின்சாரம் கொடுங்கன்னு கேளுங்க. கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அது விவசாயிகளுடைய உரிமை, விவசாயத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். கேட்டா கொடுப்பாங்க. நீர் தேவைன்னு கேளுங்க. நீர் உங்களுக்கு காவிரி நீர் வரலைன்னா மாற்று ஏற்பாடு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. நான் தான் சொல்ல தடுப்பணை கட்ட வேண்டிய இடத்துல நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. தடுப்பணைகள் கட்டியே ஆகும் தமிழ்நாடு. ஒவ்வொரு அணைக்கும் தடுப்பணை கட்டுங்க. கர்நாடகால இருந்து நீர் வருதுன்னா நீர் வர பகுதிகள் எல்லாம் தடுப்பணைகள் 2-3 தடுப்பணைகளா கட்டுங்க. அந்த 2-3 தடுப்பணைகளையும் நீங்க நீர் சேமிச்சு வச்சீங்கன்னா இந்த மாதிரி சேமித்து வைக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அது யூஸ் ஆகும். இல்லைன்னா வந்து நீங்க தடுப்பணை இல்லாம கர்நாடக கவர்மெண்ட் கொடுப்பாங்க நீங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு யோசிக்கணும். நீங்க காவிரி ட்ரிபியூட்ல அந்த ட்ரிபியூனல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா எந்த ஆர்டரும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க போறது கிடையாது. நீங்க 4 டிஎம்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க வந்து 15 நாள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கர்நாடகா அப்பீல் போச்சு எங்கிட்ட நீர் இல்லை அப்படின்னு சொல்லி கர்நாடகாவுடைய டேம்ஸ்ல நீர் வரத்து இருக்கு, நீர் இருப்பு இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல போனாலே தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்க இவங்க வந்து நீர் வரத்து இல்லை, நீர் இருப்பு இல்லை, எங்களுக்கு குடிநீருக்கு பஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஏற்புடையது இல்லை. இதை எப்படி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஓகே. சோ லெட்ஸ் see ஹரிஷ் என்ன அடுத்து என்ன இவங்க என்ன முயற்சி எடுக்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்க அதுக்கு செவி சாய்க்கிறாங்களான்றத பார்ப்போம். பார்த்துட்டு மேற்கொண்டு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி.